அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஒரு ஈகோ இருக்கு, 2012 மாடல், 2 ஓனர் வண்டி, பியூர் பெட்ரோல் வண்டிங்க. உங்களுக்கு ஈகோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, ஒரு ஈகோ வண்டி ஏதாவது செகண்ட் ஹேண்ட்ல நல்ல வண்டியா இருந்தா சொல்லுங்க அப்படின்னு. ஆக்சுவலா காரோட எக்ஸ்டீரியர் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. பியூர் பெட்ரோலுங்க. இதுக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,25,000 கேட்குறாங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் தான். நீங்கள் காரோட இன்டீரியர் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. காரோட ரியர் சீட்டையும் பாருங்க. இதுக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,25,000 கேட்குறாங்க. இது ஃபிக்ஸ்டு கிடையாது, நெகோஷியபிள் தான், நேரில் வாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபியட் லீனியா டீசல் வேரியன்ட், 2009 மாடல். உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்க இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் லைவாக பாருங்க. நிறைய பேருக்கு ஒரு விருப்பப்படுற காரணே சொல்லலாம். ஒரு டீசல் வேரியன்ட்ல இன்டீரியர்லாம் நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு கரெக்டாக தாங்க இருக்கு. எஃப்சி வந்து உங்களுக்கு 5 வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,50,000 கேட்குறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1,50,000 லட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த காரு. பட் இதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் அப்படிங்கிறதா ஒரு ஆச்சரியமான விஷயம். நீங்கள் அடுத்த பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா ஈகோங்க, மாருதி சுசுகி ஈகோ, 2021 மாடல். ஓனர் வந்து 2 ஓனர், எல்பிஜியோட வண்டி. நீங்கள் காரோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் லைவாக பாருங்க. 2021 லேட்டஸ்ட் மாடல். இன்டீரியர் பார்த்துட்டு இருக்கீங்க, நீட் அண்ட் கிளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,50,000 கேட்குறாங்க. இது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் தான், நேரில் வாங்க, கண்டிப்பாக நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹியூண்டாயில i10ங்க, 2009 மாடல், 5 வருஷம் எஃப்சி அண்ட் இன்சூரன்ஸ் 1 இயர். உங்களுக்கு கரண்ட் பண்ணியே கொடுத்துருவாங்க. கலர் பார்த்தீங்கன்னா ஒரு அல்டிமேட்டான கலரு, மேக்ஸிமம் எல்லாத்தையுமே பிடிக்கும். கலர் வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்குறதோட நேரில் பாருங்க, வேற மாதிரி இருக்கு. இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பார்த்துட்டு இருக்கீங்க, நீட் அண்ட் கிளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வண்டி எடுத்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் செக்அப் அதாவது செகண்ட் ஹேண்ட்ல கார் எடுக்கிறீங்க அப்படின்னாலே ஒரு ஜென்ரல் செக்அப் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஸோ நீங்களும் கார் எடுக்கும்போது ஜென்ரல் செக்அப் பண்ணிக்கோங்க. இதுக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,35,000 கேட்குறாங்க. இது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் தான், நேரில் வாங்க, கண்டிப்பாக நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி பார்த்த மாதிரி அதே தான் ஈகோ, 2011 மாடலு. அது 2021, பட் இது 2011 மாடலு. 3 ஓனர் கண்டிஷனில் இருக்கு, எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோட இருக்கு. காரோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் லைவாக பார்த்துட்டு இருக்கீங்க. அதாவது விருப்பப்பட்டு நிறைய பேர் தேடிட்டு இருக்க காரு இது ஈகோங்கிறது. இதுக்கு அவங்க கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 லட்ச ரூபா கோட் பண்றாங்க. இதுவுமே ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் தான். கண்டிப்பா நேரில் வாங்க, நெகோஷியபிள் பண்ணி கார் எடுத்துக்கலாம். வண்டி வந்து ஒரு 2 மெக்கானிக் கூட செக் பண்ணி கூட வந்து எடுத்துக்கோங்க, ஒன்றும் பஞ்சாயத்தே கிடையாது. அடுத்ததா நீங்க பாக்குற கார் பாத்தீங்கன்னா அதே ஹியூண்டாய் i10, 2010, 3 ஓனர் கண்டிஷன்ல இருக்க வண்டிங்க. காரோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் லைவா பார்த்துட்டு இருக்கீங்க. இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த கார். இந்த i10 பொறுத்தளவுக்கு நிறைய பேர் i10, i20 ஸோ இதாக விரும்புறீங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா i10 2010 3 ஒரு கண்டிஷனில் இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா 2,25,000 பார்த்தீங்கன்னா அவங்க தராங்க. இதுவுமே ஃபிக்ஸ்டு கிடையாது, நெகோஷியபிள் தான். கண்டிப்பாக நேரில் வாங்க, நேரில் வந்து மெக்கானிக் கூட்டு வந்து செக் பண்ணி நீங்கள் காரை வந்து நெகோஷியபிள் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. மேம் நீங்கள் இங்கே இருக்க கார் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா 1 by 1 பார்த்துருப்பீங்க. திண்டுக்கல்ல மோனா கார்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லா வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ இந்த காரோட ப்ரைஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன், எதுவுமே வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது, நெகோஷியபிள் தான். நீங்கள் காரை வந்து நேரில் வந்து பாருங்கள். ஆரம் காலனியில் பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காரோட எக்ஸாக்ட் லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன், நீங்கள் அதை பார்த்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துக்கலாம். இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் ஃபோன் பண்ணி ஏதாவது டவுட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. கார் வாங்கினா தான் இங்கே வரணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஒரு வாட்டி வாங்க, வந்து எல்லா காரையும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு. உங்களுக்கு இதில் ஏதாவது பார்த்து பிடிச்சி போச்சுன்னா உடனே எடுத்துகிட்டு போயிருங்க. லோன் வசதியும் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. மாடலை பொறுத்து தான் லோனு, அதையும் நான் இப்போ சொல்லிடுறேன். எல்லாத்துக்குமே ஒரே மாதிரிலாம் வராது, அந்த வண்டியோட இயரை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா லோன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ஒரு நல்ல கன்சல்டிங் பார்த்தீங்கன்னா சந்திப்போம். ஸோ நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்பவே நன்றி. நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆலோசனை போட்டிங்கன்னா இந்த மாதிரி கார் அப்டேட் எதுவுமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருவீங்க. லவ் யூ கைஸ், பாபா. அடுத்து போகிற வீடியோவில் பார்க்கலாம்.